தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு சிஎம்மா பதவி ஏற்க போறதா சொல்றாங்க. அப்போ பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கான கூட்டணியை தாவேகா சைட்ல இருந்து முடிவு பண்ணிட்டாங்களா? இதுக்காக கவர்னர் சைட்ல இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு? இதுக்காக என்ன மாதிரியான கட்சிகள் கூட எல்லாம் அவங்க கூட்டணிக்காக பேசியிருக்காங்க? அதுக்காக அந்த கட்சிகள்கிட்ட இருந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்திருக்கு? முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கையெழுத்து போடுற முதல் திட்டம் என்ன? தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இலங்கை நாடாளுமன்றத்திலுமே விஜய் அவர்களை பத்தின ஒரு பேச்சு தான் போயிட்டு இருக்கு. கச்சத்தீவு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையுமே விஜய் அவர்களோட கையில ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் யாருமே எதிர்பார்க்காத விதமா தான் இந்த தேர்தல் முடிவு வெளியாயிருக்கு. இது தொங்கு சட்டமன்றமா ஆயிருக்கு. அதாவது ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 தொகுதிகள் வேணும்ல. ஆனா தாவேகா 108 இடங்கள்ல தானே ஜெயிச்சிருக்காங்க. அதுக்காக அந்த 10 இடங்களுக்காக நிறைய கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துச்சு. விசிகா ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையில இப்போ விசிகாவோட தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்க எப்பவுமே திமுக கூட தான் இருப்போம், கடைசி வரைக்கும் திமுகவுக்கு அடிமையாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவங்களுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்களும் திமுகவுக்கு ஆதரவா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான அந்த பேச்சுவார்த்தை முடிவாயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் காங்கிரஸ் சைட்ல இருந்து சில நிபந்தனைகள் வச்சிருக்காங்க. பாஜகவா இருக்கட்டும் இல்ல பாஜகவோட கூட்டணியில இருக்க கட்சிகள் யாருமே தாவேகா ஆதரவு அளிக்க கூடாது, அப்பனா மட்டும்தான் நாங்க தாவேகாவோட கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தாவேகா பாமக கூடயும் இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. அன்புமணி சௌமியா அவங்க தர்மபுரியில 20,890 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. தர்மபுரியே பாமகவோட கோட்டையா தான் இருக்கு. அவங்க கூட பேச்சுவார்த்தை போனது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியும் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக 4 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த 4 இடங்கள்லையுமே தாவேகா அவங்க சைட்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இழுபறி இருக்கும்போது இது எல்லாத்தையும் தாண்டி 2 வாரத்துல நான் என்னோட பெரும்பான்மையை நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி தாவேகாவோட தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்னருக்கு கடிதம் போட்டிருக்காங்க. அந்த கடிதத்துல நாங்க 34% ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனா எத்தனை பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எங்க கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணல. ஸோ இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன ஆச்சுன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆனோன அவர் கையெழுத்து போடுற முதல் திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வெற்றி பயண திட்டம். அதுல தான் அவர் முதல் கையெழுத்து போட போறதா சொல்லியிருக்காங்க. அரசு பேருந்து மட்டும் கிடையாது, நகர பேருந்துகள் எல்லாத்துலயுமே பெண்கள் இலவசமா பயணம் பண்ணலாம், பெண்களுக்கு தான் என்னோட முதல் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்துல தான் அவர் கையெழுத்து போட போறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, விஜய் அவர்களுக்கு இலங்கை வரைக்குமே சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. இலங்கை நாடாளுமன்றத்துல எம்பி அர்ச்சுனா ராமநாதன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கச்சத்தீவை மட்டும் இல்ல யாழ்ப்பாணத்தையும் நாங்க தமிழ்நாட்டுல ஒப்படைக்கிறோம், தமிழ்நாட்டு மக்கள் எங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த கச்சத்தீவு இது 1974 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களும் இலங்கையோட பிரதமராக இருந்த சிரிமாவோ பண்டாரா நாயக் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதுல கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது அப்படிங்கிறத இந்தியாவுமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா 1976 என்ன பண்றாங்க, ஒரு நாட்டோட எல்லைக்குள்ள வேற நாட்டு எல்லை தாண்டி யாருமே மீன் பிடிக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிறதுக்கான தடையை போடுறாங்க. இதனால அங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்க மீனவர்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அங்க போய் மீன் பிடிக்க போனா அவங்கள கைது பண்றது, அவங்களோட படகுகள் எல்லாம் பறிமுதல் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு முடிவே இல்லாம தொடர்கதையா நடந்துகிட்டே இருக்கு. இதுக்காக தான் நம்ம ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கோம். கச்சத்தீவை நாங்க மீட்டு அது இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத நாங்க நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்களுமே 2024 கச்சத்தீவை நாங்க மீட்போம், அதை இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படிங்கறத பேசியிருந்தார்ல. அதை தான் இப்போ எம்பி அர்ச்சுனா ராமநாதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது விஜய் அவர்களுக்கு சிஎமாக போறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கச்சத்தீவை மட்டும் கிடையாது யாழ்ப்பாணத்தையும் நாங்க அவருக்காக ஒப்படைக்கிறோம், அவரை நாங்க ரொம்ப நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த கச்சத்தீவு மட்டும் கிடையாது, யாழ்ப்பாணத்தை சுற்றி இருக்க தீவுகள் எல்லாத்துலயுமே அடிப்படை வசதி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது.
குடிநீரா இருக்கட்டும் இல்ல மின்சாரம் எல்லாத்துக்குமே அவங்க வந்து எந்த ஒரு வசதியுமே இல்லாம அங்க இருக்க மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இது எல்லாத்துலயும் மீண்டு வரணும் அப்படின்னா அது வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களால தான் முடியும். அவரை நாங்க வந்துட்டு முழுசா நம்புறோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இலங்கையோட யாழ்ப்பாணத்திலையும் தாவேகாவோட கொடி பறக்குது அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள் தான் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இலங்கை யாழ்ப்பாணத்திலையும் இந்த வெற்றியை வந்துட்டு ரொம்ப பெருசா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்களை தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இலங்கை மக்களுமே வந்துட்டு ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் நிறைய விட்டுருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்துட்டு அவர் காப்பாத்துவாரா? இதுக்கப்புறமா அவங்க சைட்ல இருந்து என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வரப்போகுது, அவர் சொன்ன எல்லாத்தையுமே வந்துட்டு நிறைவேற்றுவாரா? இது எல்லாத்த பத்தியும் தான் நம்ம வந்து பேச போறோம். இது வந்து அவரை சப்போர்ட் பண்றதுக்காக கிடையாது, அவர் சொன்னதை காப்பாத்தலனாலும் அது சம்பந்தமான வீடியோக்களுமே நம்ம வந்து பேசுவோம். நம்ம வந்து எப்பவுமே நடுநிலையா தான் இருப்போம். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. அந்த அப்டேட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.